Hi, welcome to the squad. This is Logic Evo. And இந்த எபிசோடில் வந்து ஜான் 2025 ஆக்சுவலி 25th ஜான் 2025 கேட்ட ஒரு பேப்பர் தான் 15 questions. அதில் ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி நம்ம முன்னாடியே கவர் பண்ணிட்டோம். ஐ திங்க் 2 episodes பேக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இருக்கிற மிச்ச கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இல்லாமல் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. பட் ரொம்ப கஷ்டம்லாம் சொல்லிட முடியாது, சால்வ் பண்ணிடலாம் தான். ஸோ ஃபஸ்ட் நான் கொஸ்டின் வாசிச்சிடுறேன். 5 men can do a piece of work in 6 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கை 5 men சேர்ந்து பண்ணாங்கன்னா 6 நாளில் முடிப்பாங்க. 6 women can do 40% ஆஃப் த சேம் ஒர்க் இன் 4 daysன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 women can do the work in 4 daysன்னு சொல்லலை. 6 womenனால அந்த டோட்டல் ஒர்க்கில் 40% தான் முடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க 4 நாளில். அண்ட் 3 children can do 75% ஆஃப் த ஒர்க் இன் 6 days. 3 குழந்தைகள் சேர்ந்து 75% அந்த ஒர்க்கை வந்து 6 நாளில் முடிக்கலாம். குழந்தை தொழிலாளர்கள் தப்பு, அதை என்கரேஜ் பண்ணாதீங்க. பட் அகைன் கொஸ்டின். ஸோ இது வந்து கிவன் ஸ்டேட்மெண்ட். இதுக்கப்புறம் நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இஃப் 2 men 3 women and 1 child ஸ்டார்ட் ஒர்க் அல்டர்னேட்டிவ்லி. ஸோ என்ன சொல்கிறாங்க, நாள் வந்து 2 men மட்டும் வேலை பார்க்குறாங்க, 2வது நாள் 3 women மட்டும் வேலை பார்க்குறாங்க, 3வது நாள் ஒரு சைல்டு மட்டும் தனியாக வேலை பார்க்குது. இப்படி அல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி பண்ணுறப்ப கடைசியாக யார் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நாள் மென்னு, அடுத்த நாள் விமனு, அடுத்த நாள் சில்ட்ரன், அடுத்து திரும்ப முதல்ல இருந்து மென்னு, அப்புறம் விமன், அப்புறம் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி அல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி போகிறப்ப ஃபைனலாக இந்த ஒர்க்கு யார் பண்ணிட்டு இருக்கிறப்ப முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ அதை பார்த்த உடனே டைரெக்டாக உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம். பட் யூஸ்வலாக எப்பயுமே டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ 5 men சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து 6 daysல பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 5 men சேர்ந்து 6 daysல பண்ணுறாங்கன்னா 5 men சேர்ந்து 1 dayல 1/6 ஆஃப் த ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்களா? இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். 6 நாளில் முழுசாக அந்த வேலையை முடிச்சிருவாங்க அப்படின்னா ஒரு நாளில் 1/6 பண்ணியிருப்பாங்க. ஸோ 5 men 1 dayல 1/6 பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு மேன் 1 dayல எவ்வளோ பண்ணியிருப்பாங்க? 1/6 இன்ட்டு 1/5 அப்படி தானே. ஸோ பேசிக்காக அந்த 1/6 5ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ ஒரு மேன் 1 dayல இது எவ்வளோ? 1/30 ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் இங்கே நம்மளுக்கு கிவன் சினாரியோவில் என்ன இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 2 men அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ ஒரு மேன் 1/30 முடிக்கிறான்னா 2 men 1 dayல எவ்வளோ முடிப்பாங்க? 2 இன்ட்டு 1/30 முடிப்பாங்க, அதாவது 1/15. ஓகேவா? இது சிம்பிளான கேல்குலேஷன் தான். 5 men 6 நாளில் மொத்த வேலையை முடிப்பாங்க. அப்போ 5 men ஒரு நாளில் 1/6 ஆஃப் த ஒர்க் முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு மேன் 1 dayல 1/6 டிவைடட் பை 5, அதாவது 1/30 ஆஃப் த ஒர்க் வந்து முடிச்சிருப்பாங்க. ஒரு மேன் வந்து 1/30னா அப்போ 2 மேன் வந்து 1/15 ஆஃப் த ஒர்க் முடிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சினாரியோ, நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்க சினாரியோவில் 2 men அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 men சேர்ந்து ஒரு நாளில் பண்ணுற ஒர்க் வந்து 1/15. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் டேட்டா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இந்த போர்ஷன் நான் திரும்ப எரேஸ் பண்ணுறேன், ஏன்னா அடுத்த கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு இடம் வேணும். இதே மாதிரி அடுத்து விமனுக்கு பண்ணுவோம். 6 women வந்து 40% ஆஃப் த ஒர்க்கை 4 daysல முடிக்கிறாங்க. ஓகே, முதல்ல இந்த 40% பஞ்சாயத்தை சால்வ் பண்ணலாம். 40% 4 நாளில் முடிக்கிறாங்கன்னா 100% எத்தனை நாளில் முடிப்பாங்க? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 40x இஸ் ஈக்குவல் டு 400. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 400/40, அதாவது 10. ஓகே, 4னா 40%, அப்போ 100னா 10 நாள் அப்படின்னு நீங்கள் டேரெக்டாக யோசிச்சு எழுதிட்டீங்கன்னா அதுவும் நல்லது தான். பட் இங்கே நம்மளுக்கு தேவையானது என்னன்னா, அந்த டோட்டல் ஒர்க்கை அவங்க 10 daysல முடிச்சிருப்பாங்க. அந்த வேகத்தில் போனால் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கிறது தான். ஸோ 6 women சேர்ந்தாங்கன்னா 10 daysல அந்த ஒர்க்கை முடிச்சிருவாங்க. அப்போ 6 women 1 dayல எவ்வளோ ஒர்க் முடிப்பாங்க? 1/10 ஆஃப் த ஒர்க் வந்து முடிப்பாங்க. அப்போ ஒரு விமன் 1 dayல எவ்வளோ முடிப்பாங்க? 1/10 டிவைடட் பை 6. டிவைடட் பை 6ம் அதோட ரெசிப்ரோக்கல் 1/6ஆல் மல்டிப்ளை பண்ணுறதும் சேம் தான். ஸோ இது வந்து என்ன ஆகுது? 1/60 அப்படின்னு ஆகும். நீங்கள் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 3 விமன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
நம்ம ஒரு விமன் வந்து 1/6 ஒரு நாளில் முடிக்கிறாங்கன்னா 1/60 மல்டிப்ளை பண்ணால் 1/60 தானே. அப்போ 3 விமன் அப்படின்னு கணக்கு பார்க்குறப்ப எவ்வளோ 3 × 1/10 × 1/6. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1/20 அப்படின்னு வருது. அப்போ 3 விமன் ஒரு நாளில் கம்ப்ளீட் பண்ணுற ஒர்க்கு வந்து 1/20. ஓகே, இது 2வது டேட்டா பாயிண்ட் நோட் பண்ணிக்கோ. அடுத்து 3வது குழந்தைக்கு வருவோம். 3வதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சைல்டு மட்டும் தான் வேலை பார்க்குது. ஸோ அது நம்மளுக்கு வேணுங்கிறது ஒரு சைல்டு வேலை பார்த்தா, பட் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது 3 children 75% ஆஃப் த ஒர்க் 6 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 children 75% in 6 days. முதல்ல இந்த 75% பஞ்சாயத்தை முடிப்பான். ஸோ 75% 6 daysலனா 100% எத்தனை நாளில் கிராஸ் மல்டிப்ளை 75x is equal to 600, x is equal to 600 divided by 75. நீங்கள் 25 டேபிளில் டேரெக்டாக கூட போடலாம். அப்படின்னா இந்த 600 6 × 100ன்னு எழுதிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது 75ன்னு இருக்குது. அப்போ 25 3s are 75 நம்மளுக்கு தெரியும், 25 4s are 100ன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ 3 1 is 3, 3 2s are 6, அப்படின்னா 8, x is equal to 8. அப்போ 3 குழந்தைங்க சேர்ந்து மொத்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிக்கும்? 8 நாளில் முடிக்கும். அப்படி தானே. ஸோ 3 children 8 daysல டோட்டல் ஒர்க்கை முடிப்பாங்க. அப்போ 1 டேல எவ்வளோ பண்ணுறாங்கங்கிற முதல் கேல்குலேஷன் அதை பண்ணலாம். ஸோ 3 children 8 daysல 8 days கிடையாது, 1 டேல 1/8 ஆஃப் த ஒர்க் வந்து முடிச்சிருப்பாங்களா? நான் 3 children 8 daysல டோட்டல் ஒர்க்கு முடிக்கிறாங்க. அப்போ 1 டேல 1/8 முடிச்சிருப்பாங்க. அப்போ 1 child 1 டேல எவ்வளோ பண்ணுவாங்க? 1/8 டிவைடட் பை 3, அதாவது மல்டிப்ளைட் பை 1/3 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து 1/24ன்னு வருது. அண்ட் நீங்கள் நம்மள்ட்ட கொஸ்டினில் கேட்டிருக்கிறது 1 child தான். ஸோ 1 child வந்து 1/24 கம்ப்ளீட் பண்ணுவாங்க 1 டேல. ஸோ இதுதான் ஸ்டெப் 1. இந்த 3 டேட்டாவும் நம்மளுக்கு தேவை, இதை நம்ம எழுதிக்கிட்டோம். ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 3 பேரும் அடுத்தடுத்த நாள் மாறி மாறி வேலை பார்க்குறாங்க. ஸோ டே 1ல் பார்த்தீங்கன்னா 2 men ஒர்க் பண்ணுறாங்க. டே 2ல் பார்த்தீங்கன்னா 3 women ஒர்க் பண்ணுறாங்க. டே 3ல் பார்த்தீங்கன்னா 1 child ஒர்க் பண்ணுது. டே 4ல் பார்த்தீங்கன்னா திரும்ப 2 men ஒர்க் பண்ணுறாங்க. டே 5ல் பார்த்தீங்கன்னா திரும்ப 3 women ஒர்க் பண்ணுறாங்க. இப்படி போய்கிட்டே இருக்குது அந்த சைக்கிள், திரும்ப திரும்ப போய்கிட்டே இருக்குது. கடைசியில் ஒர்க்கு முடிகிறப்ப யார் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இதுக்கு நம்ம நெக்ஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல ஒரு செட்டு கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு செட்டுனா என்னென்ன சொல்ல வரேன்னா, டே 1, டே 2, டே 3 மூணு பேர் இருக்காங்க. 3 பேர் சேர்ந்து அந்த டே முதல் 3 நாள், ஓகே, அந்த 3 நாளைக்கு பண்ணுற ஒர்க்கை சேர்ந்து கிளப் பண்ணி அதை ஒரு செட் மாதிரி கிரியேட் பண்ணும். ஓகே, ஸோ மொதல் நாள் வந்து 1/15 ஆஃப் த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும், ஏன்னா 2 men வேலை பார்த்துட்டாங்க. 2வது நாள் வந்து 1/20 ஆஃப் த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும், ஏன்னா 2வது நாள் 3 women வேலை பார்த்துட்டாங்க. 3வது நாள் 1/24 ஆஃப் த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும், ஏன்னா ஒரு சைல்டு வந்து வேலை பார்த்துருக்கு. ஸோ இது வந்து டே 3 டேஸ்க்கு நடந்த ஒர்க்குக்கு இவ்வளோ வேலை நடந்திருக்கும். ஸோ இதுக்கு முதல்ல வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் எடுக்கலாம். 15 20 24. இதுக்கு எல்சிஎம் வந்து 100 இருக்காது, ஏன்னா 24ல் 100 வராது. 100 கீழே வர்ற எந்த நம்பரும் வர வாய்ப்பு இல்லை. 24ஓட மல்டிபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 24 48, அப்புறம் 48க்கு டபுள்னு ஏன்னா இது எதுவுமே 20ஆல் போகாது, அதனால தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இது வந்து 2 12 5 72வா, 72க்கு அப்புறம் அதில் 24 ஆட் பண்ணிங்கன்னா 96, அதுவும் 20ஆல் போகாது. அதுக்கடுத்து 96னால் 120, 20ஆல் போகும், 15ஆல் போகும். ஸோ இதுக்கு எல்சிஎம் வந்து 120. ஓகே, பேசிக்காக இந்த 3 நம்பருக்கு நான் எல்சிஎம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மெத்தடில் எப்படி எல்சிஎம் எடுப்பீங்களோ அப்படி எடுத்துக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. ஓகே, இல்லை நான் வந்து இந்த 15, 20, 24ன்னு போட்டு இப்படி எல்ல போட்டு இங்கே வந்து ஒன்றா 3 டேபிளால் இங்கே 5 போகாது. ஸோ
நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் அப்படி மெத்தடில் எல்சிஎம் எடுப்பீங்கன்னா அப்படி கூட எடுத்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம், நான் எதுவும் சொல்லலை. பட் எல்சிஎம் எடுங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். ஸோ எல்சிஎம் வந்து 120. ஸோ 15 2s are 30, அப்புறம் 30 4s are 120. ஸோ 2 into 4, அதாவது இங்கே 8. ஸோ 15 into 8 வந்து 120, அவ்வளோதான். அதுதான் எல்சிஎம் எடுத்து பேசிக்காக இது மூணுத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். அதோட உங்களுக்கு அது எப்படி எந்த மெத்தடில் தோணுதோ அப்படி பண்ணுங்கள். நான் இன்டர்னலாக யோசிக்கிற மெத்தடாலஜிஸ்லாம் உங்களுக்கு செட் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால தான். ஸோ ப்ளஸ் இது ஒரு 5. ஸோ இப்போ அதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நவுண்டுக்கிட்டே இருக்கும். 14 + 5 வந்து 19/120, அப்படிதானடா? அதே தானே. ஓகே, ஸோ 19 தான். ஸோ 19/120. ஸோ ஒரு செட் இருக்கு இல்லையா, செட் ஒன் வந்து 3 days. அந்த 3 daysல அவங்க வந்து 19/120 ஆஃப் த ஒர்க் வந்து டோட்டல் ஒர்க் வந்து 120/120, அதாவது 120/120 தான் டோட்டல் ஒர்க்கு. அதில் மொதல் நாள் வந்து 19 கம்ப்ளீட் ஆகுது. அதாவது முதல் நாள் இல்லை, மொதல் செட்டில் வந்து 19 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், 120-ஐ 19ஆல் டிவைட் பண்ணுறேன். சரியா, எதுக்கு பண்ணுறேன்னு நான் அப்புறமா தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 120-ஐ 19ஆல் டிவைட் பண்ணுறேன். இது இப்படி போகிறதுக்கு நான் மல்டிப்ளை பண்ணி ஒன்றா ட்ரை பண்ணிட்டு வரலாம். 19 into 5 போட்டோம்னா 9 5s are 45, ரிமைனிங் 4 95 வருது. இதுக்கு மேலே ஒரு படி போனோம்னா 19 into 6 9 5s are 45, 9 6 are 54, ரிமைனிங் 5. 6 + 5 வந்து 11, 114ன்னு வருது. அப்போ 19 into 6 பார்த்தீங்கன்னா 114. இதுக்கு தாண்டி நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது 120 விட பெருசாக போயிடும். சரியா, ஸோ நான் இதையே எடுத்துக்கிறேன். 19 into 6 வந்து 114. ஸோ இதை மாதிரி செட் 1 மாதிரி செட் 2 செட் 3 அப்படின்னு சொல்லிட்டு செட் 6 வரைக்கும் போகலாம். அண்ட் இந்த செட் 6 போகிறப்ப என்ன ஆகும், 114/120 அப்படிங்கிற வேல்யூ வரப்போகுது. ஏன்னா இங்கே செட் 2ல பார்த்தீங்கன்னா 19/120 வந்து ஃபர்ஸ்ட் 3 daysக்கு. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் 3 days. அப்புறம் செகண்ட் 3 daysக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு 19/120 இருக்கும், அப்படி தானே? அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் 6 days அப்படின்னு ஆக போகுது. 2 செட்டை ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஆட் பண்ணிகிட்டே போகிறப்ப செட் 6 வர்றப்ப 114/120 ஆக போகுது. ஸோ அவ்வளோ போர்ஷன் ஆஃப் த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 - 114/120. ஏன்னா டோட்டல் ஒர்க்கை நம்ம 1ன்னு அசியூம் பண்ணுறோம். அதில் 1 - 114/120 வந்து ரிமைனிங் இருக்க போகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6/120. 6/120-ஐ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அது வந்து 6 2s are 12, 1/20ன்னு ஆகுதா? எஸ், 1/20ன்னு ஆகுது. அப்போ 6 செட்டு முடிஞ்சதுக்கப்புறம் செட் 6 வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம், செட் 6னா என்ன அர்த்தம், 6 into 3. ஏன்னா ஒரு செட்டில் 3 நாள் இருக்குது. முதல் நாள் மென்னு, 2வது நாள் விமனு, 3வது நாள் சில்ட்ரன். ஸோ ஒரு செட்டில் 3 இருக்குது. மொதல் செட்டு முடிஞ்சதுக்கப்புறம் 3 நாள் முடிஞ்சிருக்கு. அப்போ 6 செட்டு அப்படின்னா 18 நாள், 18 days வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, 18 days முடிஞ்சதுக்கப்புறம் டே 19ல யார் வருவாங்க, திரும்ப மென்னு தான் வருவாங்க. அண்ட் டே 19ல ஒரு நாளில் அவங்க பண்ணுற ஒர்க் பார்த்தீங்கன்னா 1/15 இருக்கும். அண்ட் இந்த 1/15 வந்து இட்ஸ் கிரேட்டர் தென் 1/20. 1/120 இல்லை, 1/20 தான், பட் இட்ஸ் கிரேட்டர். ஓகே, 1/15 வந்து கிரேட்டர் தேன் 1/20. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 15 இஸ் லெஸர் தேன் 120, ஆனால் 1/15 இஸ் கிரேட்டர் தேன் 120. ஃப்ராக்ஷன்ஸ் அப்படி தானே வேலை செய்யுது. இப்போ ஒரு பன்னு இருக்கு, அதை 15 பேருக்கு பிச்சு கொடுத்தோம்னா உங்களுக்கு ஒரு குட்டி போர்ஷன் கிடைக்கும். அதே பண்ணை 20 பேருக்கு பிச்சு கொடுத்தோம்னா உங்களுக்கு அதை விட குட்டியான போர்ஷன் தானே கிடைக்கும். டிவிஷனுக்கு எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துட்டு இருக்கேன். பட் அகைன் 1/15 இஸ் கிரேட்டர் தேன் 120. ஸோ அந்த டே 19ல அந்த ரெண்டு மென் வேலை பார்க்குறப்பவே டோட்டலாக வேலை முடிஞ்சிடும். ஸோ அது முடியறது பார்த்தீங்கன்னா டே 19ல ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் லாஸ்ட் டு கம்ப்ளீட் த ஒர்க் பார்த்தீங்கன்னா அந்த 2 மென் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் வந்து இந்த கொஸ்டின். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நிறைய பண்ணியிருப்பேன். பட் இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப நிறைய டைம் ஆகாது. இண்டிவிஜுவலாக ஒருத்தங்களும் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லி கண்டுபிடிங்க.
அண்ட் இதில் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் 3 மாறி மாறி திரும்ப திரும்ப பண்ணுறதுனால மொதல் செட்டுன்னு சொல்லிட்டு அதோட சம் எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டேன். அதை மாதிரி எத்தனை செட் ரிப்பீட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 செட் ரிப்பீட் ஆக முடியும். ஸோ முதல் 18 நாளைக்கு திரும்ப திரும்ப மாறி மாறி எல்லாரும் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, ஆனால் வேலை முடியாது. 19வது நாளில் அந்த மென் வந்து வேலை பார்க்குறப்ப வேலை முடிஞ்சிடும். ஏன்னா ரிமைனிங் இருக்கிற ஒர்க் வந்து 1/20 அண்ட் இவங்க ஒரு நாளைக்கு 1/15 ஒர்க் பார்த்துருவாங்க. ஸோ அதனால் முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்லாம் கிடையாது, பட் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கொஸ்டினும் இல்லை. ஸோ அதனால தான் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்து இது மட்டுமே போதும். நான் இதை தாண்டி உங்கள்கிட்ட ரொம்ப திணிக்க வரும்போது இந்த ஒரு கொஸ்டின் மட்டுமே இந்த வீடியோவில் நான் முடிச்சுக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள்கிட்ட வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது, ஜான் 2025 இருக்கிற வேறு எதுவும் செட் இருக்குது அப்படின்னா சென்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இப்போ சென்ட் பண்ணிங்கன்னா தான் என்னால் அடுத்ததையும் சேர்த்து போட முடியும். இல்லை அப்படின்னா நான் ஜான் 2025 ஆல்ரெடி நிறைய பேர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இதாக போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கம்பைன் பண்ணி ஒரே இதாக போட்டு ஜான் 2025 ஒரு முடிவு கட்டிட்டு அடுத்து மூவ் ஃபார்வர்ட் ஆகலாம். ஸோ அதுக்கு தான் வேறு எதுவும் ரிமைனிங் இருக்குது கவர் பண்ணாது உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கோம்ஸ்.io என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், அதுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.